முக்கிய செய்தி: நடிகர் ரவி மற்றும் அவரின் மனைவி ஆர்த்தி தம்பதி இடையேயான சமரச பேச்சுவார்த்தை நிறைவு செய்த பின் விவாகரத்து வழக்கு விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். நடிகர் ரவி ஆர்த்தி விவாகரத்து வழக்கை பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதுவரை சமரச பேச்சுவார்த்தைக்காக ரவி ஆர்த்தி ஆகியோர் 3 முறைக்கு மேல் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தற்போது இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, நடிகர் ரவி அவரது மனைவி ஆர்த்தி விவாகரத்து வழக்கு குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழ் சினிமாவில் ஜெயம், எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, சம்திங், கோமாளி, பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்த பிரபலமான நடிகர் ரவி இவர் ஆர்த்தி என்பவரை காதலித்து கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். 15 ஆண்டு கால திருமண உறவில் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தினால் இருவருமே தற்போது தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் மனைவியிடமிருந்து விவாகரத்து கேட்டு நடிகர் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்றம் சமரச தீர்வு மையத்தில் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்த உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நடிகர் ரவி, ஆர்த்தி ஆகியோர் சமரச தீர்வு மையத்தில் ஆஜராகி பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தார்கள். இதுவரை சமரச பேச்சுவார்த்தைக்காக நடிகர் ரவி, ஆர்த்தி ஆகியோர் 3 முறைக்கும் மேலாக மத்தியஸ்தர் முன்பாக ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த விவாகரத்து வழக்கானது சென்னை குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நடிகர் ரவி மற்றும் ஆர்த்தி ஆகியோர் காணொலி மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார்கள். அப்போது நடிகர் ரவி, ஆர்த்தி இடையேயான சமரச பேச்சுவார்த்தைக்காக மத்தியஸ்தர் இன்று அழைத்திருப்பதாக அவர்களின் வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் தெரிவித்தார்கள். இதனை கேட்ட நீதிபதி சமரச பேச்சுவார்த்தை நிறைவு செய்த பிறகு விவாகரத்து வழக்கின் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்து வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.